ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ளே தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள அவ்வளவு அழுத்தங்களும் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் வைத்து கொண்டு வெளி வட்டாரம் உள்ள நபர்களுக்காக தன்னை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ராசி தான் கடகராசின்னு இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ போராட்டம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. பரவாயில்லைங்க, நம்ம சார்ந்தவங்க நல்லா இருக்கட்டுமே, நம்ம மூலமாக 4 பேர் நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிற, அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு குழந்தை 4 குழந்தை இருக்குன்னா தாய் சாப்பிடாம கூட என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசம், அந்த அன்பு அப்படின்னா கடகராசிட்ட எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு பசிக்குன்னு சொல்லி ஒரு சாப்பாடை வாங்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது யாராவது பசிக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்த காலம்லாம் நிறையா இருந்தது. அந்த இரக்கம் அப்படிங்கிற இயக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் பணத்துக்காக அலைஞ்ச வாழ்க்கை, அலைஞ்ச காலம் கொஞ்சம் ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு கூட நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் அப்படியே மாறும், தலையில் மாறும் வாழ்க்கை. இந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமாலாம் நிறைய நபர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க, சாதாரணமாக போடுறாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு இதில் அந்தளவுக்கு பெரிய லெவலில் போடுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய காலகட்டம் கிரகங்களுடைய அமைப்பு தான். ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, அவங்க சடக்குன்னு கீழே வந்துடுவாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா கிரகத்துடைய ஒரு இயக்கம் தான் மெயின் காரணம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள், செயல்பாடுகள் உறுதியாக இருக்கும். அதேபோல் வேலை பார்க்கும் நம்முடைய கடகராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதத்தில் அத்தனை விதமான வேலைகளும் உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்படும். முன்னால் மற்றவங்களுக்காண்டி நீங்கள் மாற்றுறீங்க, உங்களோட கேரக்டரை மாற்றுறீங்க, உங்களோட செயல்பாடை மாற்றுறீங்க. ஆனால் இந்த வட்டம் அப்படி கிடையாது. நீங்கள் நீங்களாக இருக்க போகிறீங்க. உங்களுக்காக உங்களை சார்ந்தவர்கள், உங்களை தேவைப்படும் என்று நினைப்பவர்கள், அவங்க இறங்கி உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் இறங்கி போய் யார்ட்டையும் பேசணும் அவசியமே இல்லை. பொதுவாகவே கடகராசி அந்த இறக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் லாக் ஆகாமல் தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய பாடு உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு மட்டும் இருந்துட்டிங்கன்னா, அதை குடும்பம்னா நீ கல்யாணம் முடித்தா கணவன் மனைவி, கல்யாணம் முடிக்கலாம் அப்பா அம்மா கூட, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் மட்டும் சரியான பாண்டிங் வச்சு இருந்துட்டிங்கன்னா உங்களை அடிக்க ஒரு ஆள் முடியாது. சான்ஸே இல்லைடா, ஸ்ட்ராங்கான மனுஷன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இயக்கமும் செயல்பாடும் இருக்கும். அதேபோல் நம்மளுடைய கடகராசியில் யாரெல்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கீங்களோ, எடுத்தே ஆகண்டா, பூர்வீக சொத்தை வாங்கியே ஆகண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன.
கடகராசியில் யாரெல்லாம் 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க? குழந்தை பிறந்துருச்சு, சரி ஓகே. 2வது குழந்தை எப்படியாவது பிறந்தாகணும், 2வது குழந்தை பிறந்தால் தான் மகாலட்சுமி பிறப்பா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலும் ஒரு சில பேர் கவலையிலும் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கேற்ற ஒரு நல்ல மகாலட்சுமி குழந்தையாக பிறப்பதற்கான வாக்கியம் உங்களுக்கு உண்டாகிறது. மகாலட்சுமியே வீட்டில் பிறந்துட்டாப்பா, நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதா, நமக்கு அதே மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தது உண்மை என்றால், இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக மகாராஜாவின் ஆற்றல் என்ற செயல்பாடில் நீங்கள் இயங்கும்பொழுது உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்து உங்களுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கோச்சார கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன. கல்யாணம் முடித்தவங்களுக்கும் வெற்றி தான், கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கும் வெற்றி தான். நம்முடைய கடகராசியில் ஆண் இருப்பார்கள், ஆண் குழந்தைகள் இருக்கும். கடகராசியில் ஆண் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லாகும். அந்நியுன்யமாக பாசமாக நான் உன்னை நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்ற வார்த்தைகளை உங்களுடைய கணவர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்களுடைய மனைவியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ இந்த இயக்கம் எதன் மூலமாக நடைபெறப் போகுது அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய நன்மையின் மூலமாக உங்களுக்கு 20% லைஃப்பில் மாற்றம் உண்டு. அடிப்படை விஷயமே பாண்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அந்த ஸ்ட்ராங் இந்த கிரகமைப்பு ரீதியாக நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் இந்த கடகராசி. சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசியில சந்திரன் ஆட்சி பெறார். அதனால இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு விஷயங்கள் நடக்கணும். அதே சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளை வைத்து நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அது இவர்கள் நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, இருக்கிற வாழ்க்கையில நிம்மதியா வாழணும், ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் படைத்தவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சுகமான வாழ்க்கை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடக ராசியில பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், பூசம் நட்சத்திர அன்பர்கள், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த கடக ராசி. இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று, செவ்வாய் நீச்சம் பெற்று, குரு உச்சம் பெறுகிறார். இந்த 3 கிரகங்களும் தன்னுடைய ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இடம்தான் இந்த கடகராசி. அப்படி இருக்கும்போது இந்த ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். மாதத்தின் முற்பகுதியில உங்களுடைய ராசியிலேயே அந்த சுக்கிரன் பயணிக்கிறதுனால மிக பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடிகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். வருமானமே இல்லை அப்படின்னு புலம்புனவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம்ன்றது அமையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு மிக அதிக அளவுல வாய்ப்புகளாக வரப்போகுது. அடுத்து மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வசதி மிகுந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளாக காத்துட்டு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகளை, ஒரு கான்ட்ராக்ட் போடக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடக ராசி என்பர்கள் பொதுவாகவே குழந்தைகளினுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறை காண்பவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு வசதிகளோட இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நிறைய வசதி வாய்ப்புகளோட இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களின் குழந்தைகளினுடைய வளர்ச்சியில கடந்த காலத்துல சிறிய அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அவங்க லைஃப் அப்படி உங்க கண்ணு முன்னாடியே
ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய ஒரு காலங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால உங்களுடைய குழந்தைகள் நீங்க எப்போதும் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி அவர்களினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பவர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா முதல் திருமணத்துல மிகப்பெரிய அளவு பிரச்சனைகளை சந்தித்து இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறு திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த செப்டம்பர் மாதம். முதல் திருமணம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கலத்திரம் இல்லை. அதுலயும் இந்த ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாகிறதுனால உங்களுடைய திருமண உறவுகள் எப்போதுமே உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்க மாட்டாங்க. அதனால அந்த வாழ்க்கையில ஒரு விரக்தி, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். மறு வாழ்க்கை, மறு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நீங்க அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாடு, வெளியூர்ல இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட நாடுகளில் இருந்தும் பலதரப்பட்ட இடங்களில் இருந்தும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது, உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல பிராண்டிங்கா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கடகராசி என்பவர்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வசதியான ஒரு அனுபவங்களையும் பெறக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக உங்களுக்கு அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு பாடத்தை கொடுத்துருக்கும். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரியாக இந்த அஷ்டம சனி இவர்களினுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்களை கொடுத்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த சுகமான வாழ்க்கை அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களால பெரிய அளவுக்கு தொழில்ன்றது செய்ய முடியாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா ஜென்ரலாவே உங்களால தொழில்ன்றது பெரிய அளவுக்கு நல்ல முறையில செய்ய முடியாது. ஏன்னா நீங்க நேர்மையாக இருக்கிறதுனால அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகள் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கு. அதாவது வேலையை விடணும்னு நினைச்சவங்க கூட இனிமே அந்த வேலையில கண்டினியூ பண்றதுக்கு, கிடைக்காத வேலைகள் எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். இந்த கடக ராசியிலேயே இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்ப மிருதுவானவர்கள். இந்த புனர்பூசம், பூசம் நட்சத்திரத்தை விட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப மிருதுவானவர்கள். எதையுமே ரொம்ப சென்டிமெண்டலா யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். அதே சமயத்துல தன்னம்பிக்கைன்றது அதிகமா இருக்கும். இவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் ஒரு சாதகமான அமைப்புல இருந்தது அப்படின்னா நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 100% சாதகமாக நடக்கும். இல்ல ஒரு கெடு பலன்களாக இருக்கு, உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடந்துட்டு இருக்குது, இல்ல கேது திசை உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு திசா புத்திகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பொருளாதார நெருக்கடிகள், அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பிரச்சனை, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.